வாழ்க வளமுடன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரினுடைய வலிமையான வரிகள் நாம் படித்துதான் இருப்போம். ஆனால் இன்று நாம் ஒவ்வொருவரும் அதை வலிமையோடு சொல்லிக் கொள்ளலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே நாம அந்த வலிமையான வரிகளை நாம் உயர்த்தி சொல்லிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு தகுதியானவர்களாக இந்த 5 நாள் பயிற்சியிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாருடைய தூண்டுதலாலும் நான் இங்கே வரல. நான் 10 வருடமாக இந்த ஆழியாருக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தேன். ஆனால் குடும்ப சூழ்நிலையால் என்னால் வர முடியல. இன்று மகரிஷி அவர்களுடைய வரத்தினாலும் நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் என்று சொன்னால் அது பெரிய வரம் என்று தான் நினைக்கிறேன். நாங்கள் கிருஷ்ணகிரியில் திருவாசகம் முற்றோதுதல் என்ற ஒரு மகளிர் குழுவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 78 மாதங்களாக முற்றோதுதலை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது முற்றோதுதல் என்றால் 656 பாடல்கள் திருவாசகத்திலே 8ஆம் திருமுறையிலே 656 பாடல்களை தொடர்ச்சியாக காலை 7 மணியிலிருந்து மத்தியானம் 2:30 மணி வரை நாங்கள் தொடர்ந்து படிப்போம். அவ்வாறு படிக்கும் பொழுது மிகவும் உற்சாகத்தோடு ஆரம்பிப்போம். முடிக்கும் பொழுது ரொம்ப டயர்டாயிடுவோம். அதில் ஒரு 100 பேருக்கு அன்னதானமும் செய்வோம். இப்படி நாங்கள் 78 மாதமாக செய்து கொண்டிருக்கிற இந்த திருவாசக பணியானது எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், வீட்டில் போய் நினச்சி பார்க்கும்போது 7 மணி நேரம் படித்தோம். சிவனுடைய அருளில் 7 மணி நேரம் படிச்சிருக்கோம். அதில் எத்தனை மணி நேரம் உண்மையான அந்த நாட்டத்தை இறை அருளில் நாம் செலுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிற என்னாலேயே 2.5 மணி நேரம் தான். ஆனால் இப்பொழுது என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தவப்பயிற்சியெலாம் செய்ததுனால நான் இந்த மாதம் கடைசி திங்கள் அன்று படிக்க போகக்கூடிய அந்த 29ஆம் தேதி படிக்கக்கூடிய திருவாசகத்தன்று நான் என்னுடைய முழு கவனத்தையும் அந்த திருவாசகத்திலே 600 பாடல்களிலே 656 பாடல்களிலே கிட்டத்தட்ட 600 பாடலாவது நான் கவனத்தை செலுத்துவேன் என்ற ஒரு நம்பிக்கை என் மனதிலே எழுந்திருக்கிறது. இந்த 5 நாள் பயிற்சியிலே எனக்கு நான் மட்டும் பயனடைந்தது மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய குழு நண்பர்களும் இங்கே அழைத்து அவர்களுக்கும் இந்த பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற உறுதியை நான் எடுத்துக்கொண்டேன். மேலும் என்னவென்றால், படிக்காதவர்களுக்கு இது ஒரு அறிவு திறவுகோல். படிக்காத பாமரர்களுக்கு அறிவு திறவுகோல் என்று சொல்கிறார் மகரிஷி. படித்தவர்களுக்கு அறிவு களஞ்சியம். நான் ஓரளவுக்கு படித்திருக்கிறேன். சைவ சித்தாந்த வகுப்பு, சைவ திருமுறைகள் எல்லாம் நாம இவ்வளோ படிச்சிருக்கோம். இங்க என்ன படிக்க போறோம்? இங்க என்ன நம்ம கத்துக்க போறோம்? என்ன இருக்கு இன்னும் படிக்கிறதுக்கு? நிறைய யோகாசனங்கள் தெரியும், நிறைய உடற்பயிற்சிகள் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட நானே இங்க பார்க்கும் பொழுது 5 நாள் பயிற்சியிலே நாம் படித்ததை விட இன்னும் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது. 5 நாள் அடிப்படை கோர்ஸை முடிச்சுட்டு போயிடலான்ட்டு தான் வந்தேன். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்கு எங்களுக்கு. அங்கே நாங்கள் நிறைய இடத்துல போய் வாழ்த்தி திருவாசகத்தையும் சைவ திருமுறைகளை அங்கங்கே போய் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் கூப்பிடுவாங்க. குழுவாக போய் வாழ்த்துவோம். குழந்தை பிறந்தா அவங்கள போய் வாழ்த்துவோம். அந்த திருமணமான தம்பதிகளை வாழ்த்துவோம். எங்களுக்கு ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கோவிலில் இருக்கும், ஒரு வீட்டில் இருக்கும். நாங்கள் எப்போ பாரு பிஸியாக இருப்போம். அதனால் இந்த 5 நாள் ஃபவுண்டேஷன் கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம், என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன். ஆனால் இப்போ என் மனது என்ன சொல்லுதுன்னா, இந்த அடிப்படை பயிற்சி மட்டும் இல்லாமல் அகத்தாய்வு நிலையிலே 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, அப்புறம் MRCன்னு சொல்ற மாஸ்டர் கோர்ஸ் ஒன்று இருக்கும். அது காலையில தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மாஸ்டர் கோர்ஸையும் படித்து எப்படி பயிற்சியாளராக இங்கே நான் வந்தனோ, இன்னொரு 5 வருடத்திற்கு பிறகு ஒரு பயிற்றுவிப்பாளராக நான் மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இங்கே நிற்கிறேன். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தறிந்து ஏற்றிய கபாலம் ஏற்ற வள்ளிரியில் விருத்தரும் பாலராவர் அப்படின்ற பாடலை கிட்டத்தட்ட நான் ஒரு 500 வாட்டியாவது படிச்சிருப்பேன். நாங்கள் நிறைய படிக்கும் போது 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, திருமூலர், திருமந்திரம் எத்தனையோ படிக்கும்போது இந்த பாடலை நான் எத்தனையோ வாட்டி படிச்சிருக்கேன். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற படிச்சு 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 அப்படியே உள்ளத்துல ஒன்றி அது ரத்தத்தோடு கலந்து இருந்தது. ஆனா அதனுடைய பொருளும் தெரியும், அந்த பாடலும் தெரியும், பொருளும் தெரியும். ஆனா அது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்ததே இல்லை இதுவரையிலும். ஆனா இங்க இந்த பயிற்சியிலே நான் தவ பயிற்சியிலும் சரி பண்ணும்போது, அந்த ஆக்கினை என்ற தவ பயிற்சி பண்ணும்போது 2 நாள்ல எனக்கு அதனுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸ் கிடைச்சதை என்னால் அனுபவத்தில் சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்ட நான். மாணிக்கவாசகர் எப்படி இறைவனை பார்த்து பேரின்ப நிலையை அடைந்தாரோ அதுபோல நான் இந்த தவத்திலே கிடைத்த என்னுடைய அந்த ஆக்கினை தவத்திலே கிடைத்த அந்த துரித தவம் என்ன எனக்கு பயிற்சியாக வரல. நேத்துல இருந்து தான் பயிற்சி பண்ணதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல, உணரலை. நான் இந்த ஆக்கினை தவத்தை மட்டும் நான் உணர்ந்த போது என் கண்களிலே நீர் வழிந்தது. ஏன் என்று கேட்டால்,
நான் எத்தனை தடவை இந்த பாடலை படித்திருக்கிறேன், ஆனால் நான் உணர்ந்ததில்லையே. ஒரு நாளும் இந்த பாடலினுடைய பொருளை உணர்ந்ததில்லையே. இன்று நான் உணர்ந்திருக்கிறேன். இப்படி உணர்வதற்காகவே இந்த பயிற்சிக்கு என்னை வரவழைத்திருக்கிறாரோ மகரிஷி என்று நான் பெருமிதப்படுகிறேன். அதே போலதான் மண்கலம் கவிழ்த்த பொழுது வைத்து வைத்து அடுக்குவர், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவர், நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் சிவவாக்கியர் பாடல் ரொம்ப அருமையான பாடல். மண்கலம் செஞ்ச உடனே வச்சு வச்சு அடுக்குவாங்களாம். அது வேணும், எத்தனோ வருஷத்துக்கு இருக்கும். ஆனா வெண்கல பானையே நல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பரணையிலிருந்து எடுத்து எடுத்து விளக்கி விளக்கி திரும்பி பரணையிலே போட்டு போட்டு வச்சு வைப்பாங்களாம். ஏன்னு கேட்டா வருஷம் வேணும், அதுவும் ரொம்ப உன்னதமா. ஆனா நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவர். நம்ம களம் கவிழ்ந்து போச்சுன்னா ஒரு நாள் கூட வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மண்கலத்துக்கு இருக்கக்கூடிய வேல்யூவும் இந்த வெண்கலத்துக்கு இருக்கக்கூடிய வேல்யூவும் நம் களத்துக்கு இல்லையே. ஆனா நாம் அதை உணரவில்லை. நம் களமானது அழிவானதுன்றதை நம்ம உணரவில்லை. அதுக்குள்ள எத்தனையான ஒரு எண்ணங்கள், அத்தனை எண்ணங்களையும் இந்த அழிவான உடலுக்கு, அழிவில்லா ஆன்மாவிற்கு, உடல் உயிர் மனம் மூன்றுக்குமாக ஒன்றாக சேர்ந்து அளித்த இந்த பயிற்சியானது மிகவும் நமக்கு வல்லமையான ஒரு பயிற்சியாக இருந்தது, மிகவும் சிறப்பான பயிற்சியாக இருந்தது. அதாவது எண்ணம், ஆசை, சினம், அதுக்கப்புறம் கவலை, இந்த 4மே தான் நம்மளுடைய. அது அழகாக எல்லா ஆசிரியர்கள், இங்கே அமர்ந்திருக்கிற ஆசிரியர், எல்லா பேராசிரியர்களும் சிறப்பாக விளக்கம் கொடுத்து நம்மளுடைய எண்ணத்தை சீரமைத்து, ஆசைகளை அடக்கி, சினத்தை தவிர்த்து, கவலைகளை ஒழித்தால் நாமும் பிரம்மமாக மாறலாம் என்ற ஒரு அரிய தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்னன்னா, நீங்க இப்ப சூழ்நிலை நம்ம 5 நாட்கள் ரொட்டீனா எல்லாருமே செஞ்சோம். ஆனா நாளைக்கு காலையில போனீங்கன்னா அவரவர்களுடைய சூழ்நிலை வேறுபடும். ஆனா நம்ம எதை செய்யறோமோ செய்யலையோ ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க, 2 ஒழுக்க பண்பாடுன்ற ஒரு பண்பாடை படிச்சோம். அதை நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்களோ, தவப்பயிற்சி செய்யறீங்களோ, எதை செய்யறீங்களோ, எது செஞ்சாலும் ஒரு நாளைக்கு செய்வோம், மறுநாள் செய்ய மாட்டோம். ஆனா இன்றையிலிருந்து ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். நாம் 2 ஒழுக்க பண்பாடு, அதாவது நான் எனது வாழ்நாளில் யாருக்கும் உடலாலும் மனதாலும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். இந்த 2 வாசகத்தை மட்டும் எல்லாரும் மனசுல இன்னைக்கு வெளியில போகும்போது மனசுல இருத்திட்டு போங்க. இந்த அடிப்படையான வாசகம் நமக்கு மேன்மேலும் ஒரு சிறப்பான ஒரு நிலையை நமக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் இளைய தலைமுறையினருக்கு அங்கங்க நான் ஒரு ஸ்கூல்ல எல்லாம் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் பொழுது நிறைய அவங்களுக்கு சொல்லுவேன். ஆனா இனிமேல் நான் அவ்வாறு ஒரு பேசும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் இளைய தலைமுறையினருக்கு இந்த 2 ஒழுக்க பண்பாடை கண்டிப்பாக என்னுடைய எல்லா பேச்சுக்களிலும் இதை நான் கொண்டு சேர்ப்பேன். அந்த இளைய தலைமுறையினருக்கு இந்த விதையை விதைத்து விட்டால்னா அவர்கள் கண்டிப்பாக இன்னொரு 10 வருடமோ 20 வருடமோ கழித்து ஆழியாருக்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டி தானாக கற்றுக்கொள்வார்கள். எனவே அனைவரும் உறுதியோடு 2 ஒழுக்க பண்பாடை தினமும் காலையிலும் மாலையிலும், நீங்க டிராவல் பண்ணும் போதும் சொல்லலாம், தூங்கும் போதும் சொல்லலாம், படுக்க உறங்க செல்லும்பதற்கு முன் கூட சொல்லிக்கலாம். அந்த 2 ஒழுக்க பண்பாடை அடிப்படையான பண்பாடு அது. அந்த பண்பாடை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே. அதுதான் நம்மால மற்றவங்களுக்கு துன்பம் வரக்கூடாது, துன்பப்படுபவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த ஒரு அடிப்படையான தத்துவத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் நான் அந்த குழந்தைகள் பிற்காலத்திலே நல்ல தலைமுறையினராக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்களா, நேற்று ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். என்னுடைய இதில் நான் யார்கிட்டையும் சரியா பேசல. ஒரு அம்மாவை பார்த்தேனே, எனக்கு இது தாய் வீடு அப்படின்னாங்க. முதல் நாளே எனக்கு ஒரு ஒரு இதுவாக இருந்தது. என்னடா இது இவங்க தாய் வீடுன்னு சொல்கிறேன். 10 வருடமாக போயிட்டு இருக்கேன், நான் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கேன். எப்படி இருக்கும் இந்த மாதிரி தாய் வீடுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அம்மா பார்த்தேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். சென்னையிலேருந்து வரம்மா அப்படின்னாங்க. அப்புறம் நான் நடக்கவே முடியாது, சோஃபாலேருந்து கீழே இறங்கி 2 அடி எடுத்து வைக்க முடியாதுமா, இன்னைக்கு நான் பழனி மலை கூட ஏறி இறங்குவோமா, அந்த அளவுக்கு எனக்கு இதுவாக இருக்குது, நான் இங்கே கடந்த 8 வருடமாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இன்னொரு அம்மாவை கேட்ட உடனே, நான் நல்லா பயிற்சியாளராக வந்தேன், இன்னைக்கு மாஸ்டர் கோர்ஸ்க்காக வந்திருக்கேன், அதனால 4 நாள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் ஒரு நல்ல பயிற்சியாளராக வந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடமானது ஒரு நிறைய யோகாசன வகுப்புக்கெல்லாம் போயிருக்கான். அது வரும் உடல் பயிற்சி, மனப்பயிற்சி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மையாக இருக்கிறது. ஒரு தாய் வீடு எப்படி அந்த உண்ணக்கூடிய உணவு, தங்கக்கூடிய இடம், சுற்றுச்சூழல், இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்கள், அதாவது இங்க பணியாற்றக்கூடிய அனைவருடைய முகத்துல நான் நிறைய, நீங்க நோட் பண்ணீங்களோ இல்லையா, நான் நல்ல நுட்பமாக நான் எல்லாரையும் பார்த்தேன். ஒருவருடைய முகத்தில் கூட ஒரு பதட்டமோ ஒரு பரபரப்போ ஒரு அது கருணை, அன்பு, கருணை. அவங்க பேசக்கூடிய பேச்சு கூட அன்பா இருக்கிறது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை கூட, ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க,
நம்ம பணத்தை கட்டிட்டு ஒரு ரிசப்ஷன்ல போய் நில்லுங்க, வருவாங்க. எத்தனை ஒரு பணத்தை கொடுத்துட்டு நம்ம தேவைக்காக போயிட்டு சலிப்பாக சொன்னாங்க. ஆனா அது அப்படிப்பட்ட ஒரு மிஷனான மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்து இந்த லைஃப்பை நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு 5 நாட்கள் இருந்தால் கூட நல்லாதான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா நமக்கு குடும்ப சூழ்நிலையால அடுத்த அகத்தாய்வு இதுக்கு நம்ம வந்து கலந்துக்கணும். எல்லாரும் இதோட அடிப்படை பயிற்சியோடு நிறுத்தி கொள்ளாம அகத்தாய்வுக்கு நீங்க எல்லாருமே கலந்துக்கணும். மேன்மேல இந்த பயிற்சியை நீங்க வளர்த்துக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மாலான உதவியை நாம கத்துக்கிட்டதை அவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு சொல்லி கொடுத்தா கூட அது கூட பெரிய புண்ணியம். பணத்தாலோ பிற பொருளாலோ கொடுப்பதுதான் புண்ணியம் இல்லை. நல்ல பயிற்சிகளை, நல்ல பழக்கங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட அது ரொம்ப நல்லது மற்றவங்களுக்கு. அதனால நேற்று ஒரு ஃபோன் எனக்கு காணாது போச்சு. மத்தியானம் உட்காந்துட்டு இருந்தேன், ஃபோனு போய் மேலே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு 10 நிமிஷம் கீழே வந்தேன். வந்து பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல மிஸ் ஆகிட்டு இருக்கோன்ட்டு வந்து பார்த்தா இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த விடுதி காப்பாளர்கிட்ட கேட்டேன். கரெக்டாக எடுத்து, சார் ஆனால் ஃபோன் பார்த்தீங்களா சார் அப்படின்னு கேட்டால், அந்தம்மாங்க ஃபோனு ஏமா ஃபோனை கூட பத்திரமா வச்சுக்க முடியாது அவங்களால, என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? எந்த பதட்டம் பணியாளர்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் என்ன ரூமில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏங்க இங்கே நீங்கள் ஃபோன் தவற விட்டால் எங்கேயுமே போகாதுங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் அவங்களால? இங்கே தொலைச்சிங்கன்னா எங்கேயுமே ஏன்னா கடை ஊழியர்கள் கூட தீட்சை எடுத்துக்கொண்டு இங்கே பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கூட இந்த வேலைகள்லாம் செய்ய மாட்டார்கள். எங்கேயாவது வெளியில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விடுதி காப்பாளர்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி கேட்ட உடனே அடுத்த 10 நிமிஷத்துல என் கையில் ஃபோன் வந்துடுச்சு. நான் உண்மையிலே மிகவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி கூட இருக்க முடியுமா? நம்மை விட உயர்வானவர்களிடமிருந்து தான் ஒரு நல்ல கொள்கைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஊழியர்களிடமிருந்து கூட நாம் ஒரு கொள்கையை கற்றுக்கொள்ள முடியும் என்பது, ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு பண்பாட்டையும் கற்றுக்கொள்ள முடியும் என்றது இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் தான் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு, நிறைய பல வகுப்புகள் எடுத்து இருக்கிறேன். ஆனா இப்படி ஊழியர்களுக்கு இருந்த கூட ஒரு பண்பை நாம் கற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலே சிறப்பாக நான் அதிர்ந்து போனேன். இப்படி கூட செய்ய முடியுமா? நான் இங்கு வரும்பொழுது ஆழியாருடைய அந்த என்ட்ரன்ஸ் வரும்பொழுது ஒரே ஒரு பட்டாம்பூச்சி, அந்த ஒரு பட்டாம்பூச்சியை தொட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் ஒரு குழந்தையினுடைய மனநிலை, அப்படிதான் நான் உள்ளே வந்தேன். ஒரு பட்டாம்பூச்சியை தொட்டு அதை தொட்டு பார்த்த உணர்வு குழந்தைக்கு எத்தகைய மகிழ்ச்சியை கொடுக்குமோ என்ற நிலையிலே உள்ளே வந்தேன். ஆனால் இன்று உள்ளே நுழைந்தவுடன் இந்த 5 நாள் பயிற்சியிலே எப்படி இருக்கிறேன் என்றால், இந்த மலர் தோட்டத்திலே இவ்வளவு அழகான மலர் தோட்டத்தை உருவாக்கி 1000 பட்டாம்பூச்சிகள் இங்கேயே வந்து குவிந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பட்டாம்பூச்சிக்காக நாம் வெளியில் இயங்கு கொண்டிருந்தோமே என்று நினைக்கக்கூடிய மகிழ்வித்து மகிழ் என்ற ஒரு வாசகத்தை தான் நம்மளுடைய மகரிஷி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கார். அவருக்கு தெரிந்ததை 1000 காலமாக இன்று நிறைய பேர் இதை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் மகிழ்வித்து மகிழ் என்ற ஒரு சிறப்பை அவர் நிலைநிறுத்தியிருக்கிறார். எனவே நாம் வந்தோம், இங்கே பயின்றோம், மீண்டும் சென்றோம் என்ற நிலை இல்லாமல் வந்ததற்கான உறுதி நிலையை எடுத்துக்கொண்டு அனைவரும் நம்மாலான உதவிகளை நம் சுற்றி இருப்பவர்களுக்கு, நிறைய பேருக்கு ஒண்ணுமே கொடுக்காதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துன்னு என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். இது மேன்மேலும் இன்னும் உற்சாகமாக இருந்தது. பசியோடு வந்திருப்பவர்களுக்கு ஒரு நல் விருந்தாக அமைந்தது இந்த 5 நாள் பயிற்சி. எனவே மனதார வாழ்த்துங்கள். எங்கேயோ இருக்கட்டும், நீங்க மனதார வாழ்த்துங்க, வேற ஒண்ணுமே செய்யாதீங்க. அது உங்களுக்கும் நன்மை பயக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும். எனவே இந்த ஆழியார் அறிவு திருக்கூடம் மேன்மேலும் சிறப்பாக நம்மை போன்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சேவை செய்து அது பரவி எல்லா இடங்களிலும் செழித்து வளர வேண்டும் என்று நான் இறைவன் குரு அருளோடு இறை அருளோடு வேண்டி பிரார்த்திக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.